இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பும் இரக்கமும் உரித்தாக்குக. இந்த 40 நாள் சிலுவை தியானத்தில் எங்களோடு இணைந்து ஜெபித்து உங்கள் தேவைகளுக்காகவும் பிறரின் தேவைகளுக்காகவும் தொடர்ந்து 40 நாள் ஜெபித்து இயேசுவின் கருணையை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மன்றாட்டுக்கள் நிறைவேறுவதை கண்ணார காணுங்கள். 40 நாள் சிலுவை தவம் தொடக்க ஜெபம். அன்பின் ஆண்டவராகிய இயேசுவே, சிலுவையின் வழியில் எங்களுக்காக வேதனைப்பட்டு உமது இரத்தத்தால் எங்களை மீட்ட இரக்கத்தின் ஆண்டவரே, என்று இந்த 40 நாள் சிலுவை தவத்தை உமது திரு முன்னிலையில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த 40 நாட்களில் தொடர்ந்து நம்பிக்கையுடன், பக்தியுடன், மனத்தாழ்மையுடன் உமது சிலுவை பாதையை தியானிக்கும் அனைவர் மேலும் உமது அளவில்லா இரக்கத்தை பொழிய வேண்டுமென்று வேண்டுகின்றோம். இயேசுவே, இந்த தவத்தை விசுவாசத்துடன் நிறைவேற்றுவர்களின் இதயங்களை தொடும், அவர்களின் கண்ணீரை காணும், அவர்களின் மறை வேண்டுதல்களை நீர் கேட்டருளும். ஒவ்வொரு நாளும் உலகத்தின் முக்கிய தேவைகளுக்காக, குடும்பங்களுக்காக, நோயாளிகளுக்காக, மாணவர்களுக்காக, வேலை தேடுவோருக்காக, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, சமாதானத்திற்காக, நாட்டிற்காக, எங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் உமக்கு முன் ஜெபிக்கின்றோம். இந்த 40 நாள் தவத்தின் முடிவில் உமது சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும், எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும், எங்களுக்கு உமது இரக்கத்தை முழுமையாக அனுபவிக்க அருளும். இயேசுவே, உமது சிலுவையில் நாங்கள் அடைக்கலம் அடைகிறோம், உமது இரக்கத்தில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், உமது அன்பில் நாங்கள் வாழ்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் நாமத்தில் ஆமேன். 40 நாள் சிலுவை தவம். நாள் 40. தனிப்பட்ட வேண்டுதல். என் அனைத்து வேண்டுதல்கள். பொதுவான வேண்டுதல், உலக அமைதி மற்றும் இரட்சிப்பு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். கடவுள் உலகத்தை அவ்வளவு அன்பு கூர்ந்ததால் தம் ஒரே மகனை அருளினார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நிலையான வாழ்வு பெற வேண்டும். ஜெபம். சிலுவையில் துன்பத்தை தாங்கிய அன்பு இயேசுவே, மனித குலத்தின் இரட்சிப்பிற்காக அவமானங்களையும் வேதனைகளையும் முள் கிரீடத்தையும் காயங்களையும் சிலுவையின் கடுமையான வேதனையையும் அன்போடு சகித்த ஆண்டவரே, என் வாழ்க்கையின் அனைத்து வேண்டுதல்களையும் உமது சிலுவையின் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். உலகம் முழுவதும் அமைதியும் அன்பும் நிலவ, மனிதர்கள் இரட்சிப்பை அடைய உமது கிருபையால் வழிநடத்தும். சிலுவையில் நீர் சிந்திய அந்த புனித இரத்தமும் உமது தியாக அன்பும் உலகத்திற்கு அமைதியையும் இரட்சிப்பையும் தரட்டும். சிலுவை தியாக இயேசுவே, உலகத்திற்கு அமைதியும் இரட்சிப்பும் அருளும். ஆமேன். சிலுவை பாதை. முன்னுரை. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரைதான் மனிதன் என்பார்கள். ஆம், போராட்டம் இல்லா வாழ்வு செத்த வாழ்வு. ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் பல சவால்கள் உண்டு. இறை விருப்பம் நம்மில் நிறைவேற இயேசு கிறிஸ்துவை போல சுயநலம் இல்லாது, பாவத்திற்கு சிறிதேனும் இடம் தராது புண்ணிய வாழ்வுக்கு நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கான பெரிய சவால். இதில் வெற்றி பெற நாமும் ஓர் போராளியாகத்தான் மாற வேண்டும். பல வருடங்களாக சிலுவை பாதையில் பங்கெடுக்கிறோம். மனதுருக மன்றாடி மீண்டும் சிறு சிறு தவறுகளுக்கு இடம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்று நமக்கு தெரிய வருகின்றது. புனிதத்திற்கான போராட்டத்தை கைவிடாமல் இருக்க வீழ்ந்து கிடக்கும் நம் உணர்வுகளை தட்டி கொடுத்து மீண்டும் போராட அழைக்கிறது திருச்சபை. பாவத்தால் வீழ்ந்து கிடக்கும் நாம் எப்பொழுதெல்லாம் எழுந்து நடக்கிறோமோ, போராட ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதே நாம் உண்மையான கிறிஸ்தவனாக மாறுகிறோம். ஏனெனில் இயேசு ஒரு போராளியாக இருந்துத்தான் நம்மை மீட்டார். இறை விருப்பம் நம்மிலே நிறைவேற மன உறுதியுடன் புனித பயணத்திற்கு தயாராவோம்.
ஏனெனில் நமக்காக போராடுபவர் நம்மோடு இருக்கிறார். பாவத்திற்கு எதிரான தொடர்ச்சியான நல்ல முயற்சிகளே புனிதத்தின் ஆரம்பம் என்று உணர்ந்தவர்களாய் இந்த புனித பயணத்தில் பங்கெடுப்போம். முதல் ஸ்தலம், இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 37ஆம் திருவசனம். தோல்வி இல்லாத மனிதன் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவன் நிச்சயமாக ஒரு போராளியாகத்தான் இருப்பான். ஏனென்றால் ஒரு போராளியின் வெற்றியானது அவன் தோல்வியிலிருந்துதான் பரிணமிக்கிறது. எனவேதான் தோல்விகளை வெற்றியின் முதல் படி என்பார்கள். இயேசுவுக்கும் அப்படித்தான். இதோ மீட்பு என்னும் மாபெரும் வெற்றி தீர்ப்பு என்னும் சறுக்களில் ஆரம்பிக்கின்றது. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். என் அன்பு மகனே, மகளே, இதோ என்னை சிலுவையில் அறையப்பட தீர்ப்பளிக்கிறார்கள். நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக நினைத்து என்னை தீர்ப்பிடுகிறார்கள். இவன் தச்சன் மகன் அல்லவோ? இவன் அன்னையையும் சகோதரர்களையும் நாம் அறிந்திருக்கிறோமே. நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? இப்படிப்பட்ட விமர்சனங்களின் உச்சக்கட்டம் தான் சிலுவையில் அறையப்பட தீர்ப்பு. தெரிந்தோ தெரியாமலோ இந்த சமூகம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்ப்பை எழுதுகின்றது. இவன் படிப்பறிவில்லாதவன், இவனுக்கு பேச தெரியாது, இவன் கோபக்காரன், அந்த பெண் ஒரு மாதிரி என்பன போன்ற பல முத்திரைகளை பதித்து வைக்கின்றது. இந்த முத்திரைக்குள் நீ அகப்பட்டோ அல்லது மற்றவர்களையோ உன்னையோ அகப்படுத்தியோ இருக்கின்றாய் என்றால் மாற்றத்திற்கான மனநிலையோடு புனித வாழ்விற்காக புறப்படு. இதோ என் கரங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, எனக்கு நான் கொடுக்கும் தீர்ப்புகளையும் சமூகம் எனக்கு கொடுக்கும் தீர்ப்புகளையும் தாண்டி புனித வாழ்விற்கு கடந்து வர அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் திருவசனம். என் வாழ்வின் சுமைகள் எல்லாம் எப்போது தீரும் என்று ஏங்காதவர்கள் யாருமே இல்லை. குடும்பம், பிள்ளைகள், படிப்பு, தொழில், எதிர்காலம், இது போன்ற எத்தனையோ சுமைகளோடு தினம் தினம் நாம் அனைவரும் போராடுகிறோம். என்று தீரும் இந்த சுமை? எப்போது சுமைகள் சுகமாய் மாறும் என்று நாம் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம். நம் தவிப்புகளுக்கு மத்தியில் இதோ இயேசுவின் மேல் ஒரு சுமை. அன்பு மகனே, அன்பு மகளே, வாழ்க்கையில் ஒரு சில சுமைகளை நீங்கள் கட்டாயம் சுமந்தே ஆக வேண்டுமா? குடும்பம் ஒரு சில நேரங்களில் சுமையாக இருக்கும். உறவுகள் ஒரு சில நேரங்களில் சுமையாக இருக்கும். இவைகள் போல் இன்னும் பல. இவைகள் வாழ்க்கையில் யதார்த்த சிலுவைகள். புனிதத்திற்கு புறப்பட தயாரான நீ சுமைகளை சுமக்க தயாரா? சிலுவையில்லாத கொல்கொதாவும் சுமைகள் இல்லாத போராட்ட வாழ்வும் வீண். மகிழ்ச்சியோடு சுமைகளை சுமக்க கற்றுக்கொள். அப்போது சுமைகள் தானாக சுகமாக மாறும்.
வா என் மகனே, வா என் மகளே, தொடர்ந்து நடப்போம் நாம் இருவரும். ஜெபம். அன்பு இயேசுவே, என் சுமைகளை தாங்கிய வண்ணமாக புனித வாழ்வுக்கு கடந்து வர அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 3ஆம் ஸ்தலம். இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். இலக்கு சரியாக இருந்தபோதும் இயேசுவுக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? உடல் பலமிழந்து விட்டதா? இல்லை, உள்ளம் பலமிழந்து விட்டதா? இல்லை, இரண்டுமே ஒத்துழைக்க மறுத்து விட்டதா? இயேசுவின் பயணத்தில் கூட வீழ்ச்சிகள் என்றால் நாம் எம்மாத்திரம்? உடல் பலம் இழக்கலாம், ஆனால் உள்ளம் பலம் இழக்கலாமா? என் அன்பு மகளே, மகனே, உன் வாழ்வில் தடுமாற்றமா, தோல்வியா? என்னை வீழ்த்தி விட்டார்கள் என்று நினைக்கிறாயா? வாழ்ந்து என்ன புண்ணியம் என்று நினைக்கிறாயா? உன் கண்ணீரை துடைத்துக்கொள். என் உடல் பலமிழந்தது, ஆனால் என் உள்ளம் பலம் இழக்கவில்லையே. என்னை போல் உள்ளத்தில் உறுதிகொள். உடலுக்கு பலம் தானாக வந்து சேரும். உன் வீழ்ச்சி மற்றவர்களுக்கு ஒருவேளை மகிழ்ச்சியாக கூட இருக்கும். தூசியை தட்டிவிட்டு இலக்கை நோக்கிச் செல். ஏனெனில் உனக்காக போராடுவது நானல்லவா? உன் தோல்வியும் வீழ்ச்சியும் உன் நம்பிக்கையை குறைத்து புண்ணிய வாழ்வினை தடை செய்யாது என்ற மன உறுதியுடன் என்னுடன் வா. ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்வின் தடுமாற்றத்தை பொருந்தி கொண்டு உம்மை போல் திடம் கொண்டு உம் விருப்பப்படியே எழுந்து நடக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 4ஆம் ஸ்தலம். இயேசு தன் தாய் மரியாளை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு இருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கு ஏதுமில்லை. திருப்பாடல்கள் 73ஆம் அதிகாரம் 25ஆம் திருவசனம். ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரிடம் சற்று பேசினாலே நமது மனம் சற்றே இலகி போகின்றது, மனதில் பாரம் குறைந்து போகின்றது. இதை போன்றுதான் இயேசு தம் அன்பு தாயை சந்திக்கிறார். அன்னை மரியின் சந்திப்பு இயேசுவை கல்வாரியில் இருந்து பிரிக்கும் சந்திப்பு அல்ல, மாறாக கல்வாரிக்கு உரம் சேர்க்கும் சந்திப்பு. என் அன்பு மகளே, மகனே, என் தாயின் சந்திப்பு அன்பு சந்திப்பு. ஆனால் அந்த அன்பு என்னை போராட்ட வாழ்விலிருந்து பிரித்து விடவில்லை, மாறாக போராட கரம் கொடுக்கும் சந்திப்பாக அமைகிறது. பிரச்சனைகள் இல்லாத, கஷ்டம் இல்லாத வாழ்வை இறைவன் கொடுக்க வேண்டும் என்பதை விட என் பிரச்சனைகளில், கஷ்டத்தில் இறைவன் உடனிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள். ஏனெனில் கிறிஸ்தவ வாழ்வு போராட்ட வாழ்வு. கிறிஸ்தவ மீட்பென்பது சிலுவை வழி மீட்பு. இந்த மீட்புதான் என் தந்தையின் விருப்பம். வா அன்பு மகனே, மகளே, தொடர்ந்து பயணிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, என் பிரச்சனைகளில்
உம் உடனிருப்புத்தான் என் பலம் என்பதை உணர்ந்து எனக்கு நல்ல மனதுடன் வாழ கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 5ஆம் ஸ்தலம். இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். எசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். சுமைகள் ஏன் நமக்கு பாரமாக இருக்கிறது தெரியுமா? உண்மையில் நாம் அதை கட்டாயத்தின் பேரில் சுமப்பதால்தான். கருவை தாங்கும் தாய்க்கு குழந்தை ஏன் சுமையாகவில்லை? ஏனென்றால் அவள் சுமை கட்டாயத்தின் பேரில் வந்தது அல்ல. எனவேதான் சுமையை சுகமாக சுமக்கிறார். அன்பு மகளே, மகனே, இதுவரை சுகமாய் தூக்கி வந்த என் சிலுவையை சீரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் கட்டாயத்தின் பேரில் சுமக்கிறான். எனவேதான் அது சுமையாய் மாறுகிறது. அன்பாய் செய்யும் போது சுகமாகவும், கட்டாயத்தின் பேரில் செய்யும் போது சுமையாக மாறுவது யதார்த்தம். நல்லவனாகவும் பிறர் அன்பு உள்ளவனாகவும் புனித வாழ்வில் நிலைத்து இருப்பவனாகவும் வாழ்வது கட்டாயம் என்று நினைத்தால் அது சுமையாய் மாறிவிடும். நல்லவனாயும் மனித நேயம் உள்ளவனாகவும் வாழ்வது என் சுதந்திரம், அதுவே என் தந்தையின் விருப்பம் என்று நாம் நினைத்தால் அது சுகமாய் மாறும். ஜெபம். அன்பு இயேசுவே, என் சுமைகளை சுதந்திரமாய் சுமக்க எனக்கு அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 6ஆம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை வெரோனிக்கா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவ்வாறு நீங்கள் நன்மையை செய்ய முன்வருவதன் மூலம் மதிகெட்ட அறிவிலிகளை வாயடைக்க செய்ய வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். இயேசுவின் கல்வாரி பாதையில் இதோ இயேசுவுக்கு இன்னும் ஒரு தாய், 10 மாதம் தாங்கும் பாக்கியமில்லாத தாய்தான். ஆனால் இவளின் செயல்கள் தாயை பிரதிபலிக்கும் செயல்கள். வெறும் உணர்ச்சிகளை மையமாக கொண்ட அன்பு தடைகளை பார்த்து தளர்ந்துவிடும். ஆனால் உள்ளத்தை மையமாக கொண்ட அன்பு தடைகளை தாண்டி வளரும். இதோ வெரோனிக்காள் உண்மையான அன்பால் உந்தப்பட்டு இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, உனது போராட்ட வாழ்வில் என்னை சந்திக்க வேண்டுமா? அப்படி என்றால் இதோ இந்த வெரோனிக்காவை போல் பல தடைகளை தாண்ட வேண்டும். நீ உன் சுயநலம், அந்தஸ்து, பதவி, உன் அடையாளம் இவைகளை தாண்டி வர வேண்டும். உன் சுயநல வேலைகளை தாண்டி என்னிடம் வருவாயா? இதோ தாகமாயிருக்கிறேன் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற. வா என் மகனே, என் மகளே. ஜெபம். அன்பு இயேசுவே, நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழ எதிர்வரும் தடைகளை தாண்டி வர உமது பலத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 7ஆம் ஸ்தலம். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்த இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் திருவசனம். துவக்கம் நன்றாக இருக்கும்போது இந்த உலகம் கைதட்டி பார்க்கிறது, பாராட்டுகிறது. ஆனால் இடையில் தடுமாறும் போது கர ஒலிகள் அனைத்தும் விமர்சன ஒலிகளாக மாறிவிடுகிறது. எனக்கு அப்பவே தெரியும், இவனால முடியாது, இவனுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? இது போன்ற பல விமர்சனங்களை நீங்கள் கேட்கலாம். ஏதோ உறுதியோடு ஆரம்பித்த இயேசுவின் புரட்சி பயணத்தில் இடைச்செருக்காக வந்த 2ஆம் வீழ்ச்சி. இயேசு 2ஆம் முறை தரையில் வீழ்கிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே போராட்டத்தில் இதோ மண் 2வது முறையாக மிரட்டி பார்க்கின்றது. ஆம், என் அன்பு மகளே, மகனே, நான் மாற வேண்டும், என் சிந்தனை மாற வேண்டும், என் செயல்கள் மாற வேண்டும் என்ற உறுதியோடு ஆரம்பித்த உன் முயற்சியில் நிலைத்து நிற்க முடியாமல் வீழ்ந்து விட்டாயா? உடலுக்கும் ஆன்மாவிற்கும் நடக்கும் போராட்டத்தில் உடல் வென்று விட்டதென்று நினைக்கிறாயா? இல்லை, இது உன் பயணத்தில் வந்த சறுக்கல்கள், அவ்வளவுதான். மீண்டும் எழுந்து நடக்க கற்றுக்கொள். ஏனெனில் கல்வாரி இன்னும் சற்று தொலைவில்தான் உள்ளது. புனித வாழ்வென்பது நல்லவற்றிற்காக இன்னும் சற்று முயற்சிக்கும் போராட்டம்தான். துணிவு கொள், எழுந்து நட. ஜெபம். அன்பு இயேசுவே, என் வாழ்வில் வரும் சறுக்கல்களை என் வாழ்வின் செதுக்கல்களாக மாற்றிக்கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 8ஆம் ஸ்தலம். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். வார்த்தைகளாலும் செயல்களாலும் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை கண்ணீர் வெளிப்படுத்திவிடும். இதோ இயேசுவின் மேல் உள்ள பரிதவிப்பை தங்கள் கண்ணீரால் வெளிப்படுத்துகிறார்கள் எருசலேம் பெண்கள். பாவத்தால் கரைப்பட்ட இம்மனிதத்தை உங்கள் கண்ணீரால் அல்ல, என் செந்நீரால் கழுவ இருக்கின்றேன் என்று புரிய வைக்கிறார் இயேசு. அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் வரும் துயரங்களை எருசலேம் பெண்களைப் போன்று கண்ணீரோடு நிறுத்திவிடாதே. உமது துயரங்களையும் போராட்டங்களையும் என்னை போல வெற்றி கொண்டு நிறுத்த வேண்டும். உன் கண்ணீர் துளிகளை பன்னீர் துளிகளாக மாற்ற புனித வாழ்விற்கான போராட்டத்தை பலமாக்குவது உன் பொறுப்பு. என் அருள் உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். தொடர்ந்து வா. ஜெபம். அன்பு இயேசுவே, என் முயற்சிகளை கண்ணீரோடு நிறுத்தி விடாமல் இறுதி வரைக்கும் போராடும் மனப்பக்குவத்தை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 9ஆம் ஸ்தலம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். திருப்பாடல்கள் 73ஆம் அதிகாரம் 25ஆம் திருவசனம். இயேசுவின் சிலுவை பயணத்தில் அவர் 3 முறை மட்டும் விழவில்லை. மாறாக வீழ்ச்சிகள்
தடுமாற்றங்களுக்கு மத்தியில்தான் கல்வாரியை அடைகிறார். வேண்டிய மட்டும் அடித்து அடித்து கேவலப்படுத்திய வீரர்களே சோர்ந்திருக்கும் போது மனித வலுவில் சிலுவை சுமக்கும் இயேசு மீண்டும் சோர்ந்து போய் மண்ணில் சாய்வது யதார்த்தம்தானே? இதோ இயேசு மீண்டும் மண்ணில் விழுகிறார். அன்பு மகனே, மகளே, உன் மனமாற்றத்திற்காக நான் விழுகிறேன். மனம் மாற மறுக்கும் உன் உள்ளத்தை சற்று என் மீது செலுத்து. ஆனால் கட்டாயத்தின் பேரில் அல்ல, வீழ்ந்து கிடக்கும் உன்னை தொட நான் தயார். எனக்கு வேண்டியதெல்லாம் ஆம் என்னும் உன் சுதந்திர அனுமதி, அவ்வளவுதான். என் தாயின் ஆம் என்ற சொல்தான் மனுகுல மீட்பின் ஆரம்பம். இதே வார்த்தையைத்தான் முன்னில் எதிர்பார்த்து இதோ எழுகிறேன். ஜெபம். அன்பு இயேசுவே, என் மனமாற்றத்திற்கு தடையாக இருப்பதை விலக்கி வைக்க என் மனதிற்கு பலத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிறுச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டு உள்ளீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் திருவசனம். வியர்வையாலும் இரத்தத்தாலும் நனைந்திருக்கும் இயேசுவின் உடைகளை களைகிறார்கள். அதில் அந்த ஆடை யாருக்கு என்பதற்காக சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் உண்மையில் விலைமதிப்பு இல்லாதது அந்த ஆடைக்குள் இருந்த இயேசுவின் உடல்தான். மூடர்கள் முத்தை விட்டுவிட்டு சிப்பியை எடுத்துக் கொள்கிறார்கள். அன்பு மகளே, மகனே, சுதந்திரம் என்பது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அதை தேர்ந்தெடுத்தல் என்று சொல்லலாம். நன்மை தீமை, பாவம் புண்ணியம், உண்மை பொய், இவைகளுக்கு மத்தியில் எதை நீ தேர்ந்தெடுக்க விரும்புகிறாய்? என் அன்பு பிள்ளாய், சுதந்திரத்தின் உண்மை பொருளை உணர்ந்து நன்மையை தேர்வு செய்து புண்ணிய வாழ்வில் உன்னை ஒன்றிணைக்க தயாராக. ஜெபம். அன்பு இயேசுவே, என் புனித வாழ்விற்கு நன்மைகளை விருப்பத்தோடு தேர்ந்து கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நமக்கு எதிராக ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். முன்பு ஆடைகளை களைந்தார்கள், இப்போது உயிரை களைகிறார்கள். முன்பு இயேசுவின் மேல் சிலுவை, இப்போது சிலுவையின் மேல் இயேசு. அவமானத்தின் உச்ச கட்டமாக இயேசுவை சிலுவையில் தொங்க விடுகிறார்கள். இனி சிலுவை வேறு, இயேசு வேறு அல்ல. அன்பு மகனே, மகளே, சிலுவையை என்னிடமிருந்து பிரித்தால் நான் வந்த நோக்கமே பொய்யாய் போகும். சிலுவை என் இலக்கு, அதில் ஆணிகள் என் பரிசு. இதோ என் இலக்கில் நான் ஒன்றித்து விட்டேன். புனித வாழ்வென்னும் உன் இலக்கில் நீ ஒன்றிப்பது எப்போது? ஜெபம். அன்பு இயேசுவே, மாற வேண்டும் என்று என் இலக்கில் எப்போதும் என் மனம் ஒன்றித்து இருக்க அருள் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஒரு உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். மரணம் என்றால் எல்லோருக்குமே பயம்தான். ஏனென்றால் அதன் பின் என்ன என்று உறுதியாக யாருக்கும் தெரியாது. அதன் பின் என்ன என்ற கேள்வி பயத்தை மட்டுமே உருவாக்கும். ஆனால் இயேசுவுக்கு மரணம் பயமில்லை. ஏனெனில் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று இயேசுவுக்கு தெரியும். இயேசு 3 முறை தன் சீடர்களுக்கும் உலகிற்கும் உரக்க அறிவித்திருந்தார். இதோ உண்மை இப்போது தலை சாய்த்து உறங்குகின்றது. அன்பு மகளே, மகனே, எதிர்காலம் குறித்த உன் கவலைகள் உன்னை பயப்படுத்தும், கோழையாக்கும், சுயநலவாதியாக்கும், உன்னை மாற்றும். எதிர்காலம் குறித்த எச்சரிக்கை வேண்டும், ஆனால் அதை குறித்த கவலை தேவையில்லை. என் மரணம் எனக்கு கவலை இல்லை, மாறாக அது பலருக்கு எச்சரிக்கை. ஆம், புனித வாழ்விற்கு கடந்து வர ஒரு எச்சரிக்கை. ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மோடு நாங்கள் அறையப்பட்டால் உம்மோடு உயிர்ப்போம் என்னும் உண்மையை புரிந்து கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் ஸ்தலம். இயேசு தன் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். 10 மாதம் துடிப்போடு சுமந்த அன்னையின் மடி இப்போது துடிப்பில்லாமல் மௌனமாகிறது. உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும். இல்லை, பல வாள்கள் ஊடுருவிற்று. இத்தனை வேதனைகளையும் தம் மௌனத்தால் தாங்குகிறாள் அன்னை மரியாள். உள்ளத்தில் 1000 கேள்விகள் உண்டு மரியாளுக்கு. ஆனால் பதிலுக்காக காத்திருக்கிறாள் நம் அன்னை. அன்பு மகளே, மகனே, புனிதத்திற்கான போராட்ட வாழ்வில் உள்ளத்தை நொறுங்க செய்யும் பல கேள்விகள் மலையாய் உதிக்கும். கெட்டவன் நன்றாகத்தானே வாழ்கிறான், நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? உலகம் நல்லவர்களை அடையாளம் கண்டுகொள்வதே இல்லையே, ஏன்? உத்தமர்களுக்கு ஏன் இத்தனை நொறுக்கல்கள்? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் அன்னை மரியாளின் மௌனம்தான். நீயும் காத்திரு, உன் உண்மை வெல்லும். ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்வின் நொறுக்கல்கள் வரும்போது வெடித்து சிதறாமல் உம் அன்னையை போன்று மௌனம் காக்க பொறுமை கொள்ள அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் ஸ்தலம். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படை கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு
ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். கொலோசியர் 2:15 திருவசனம். புரட்சியாளனை புதைப்பதாக நினைத்து கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் புனிதம் இங்கு புதைக்கப்படவில்லை, மாறாக விதைக்கப்படுகிறது. அத்தனையும் நிறைவேறிவிட்டது என்றார்கள். இல்லை இல்லை, இப்போதுதான் தொடங்கப் போகின்றது. இத்தனை வருட போராட்ட வாழ்வு மொத்தமாய் இயேசுவின் உயிர்ப்பில் பலன் கொடுக்க போகிறது. இதுவரையில் வெற்றி பெற்றதாக நினைத்து கொண்டவர்கள் இதோ இயேசுவின் அடக்கத்திற்கு பிறகு ஒவ்வொரு நொடிக்கும் தோற்க ஆரம்பிக்கின்றார்கள். என் அன்பு மகளே, மகனே, பல நேரங்களில் தீமை வெற்றி பெறுவதைப் போல் மாயை உண்டாகும். ஆனால் தீமைக்கு எப்போதும் இறுதி வெற்றி இல்லை. இறுதியில் வெல்லப் போவது உண்மை, சத்தியம் மட்டுமே. தீமை தரும் மாயையில் மயங்கி என் மகனாக மகளாக வாழ நீ எடுக்கும் முயற்சிகளில் பின்வாங்காதே. ஏனெனில் இறுதியில் வெல்லப் போவது எனது சத்தியம், எனது உண்மை மட்டுமே. ஜெபம். அன்பு இயேசுவே, இறுதியில் வெல்லப் போகும் உமது நீதிக்காக, உண்மைக்காக என் வாழ்வை மாற்றிக்கொள்ள நான் எடுக்கும் முயற்சிகளை ஆசிர்வதித்து என்றும் உம் பிள்ளையாக வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். முடிவுரை. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சிலுவை பாதையின் வழியில் நடந்து சிந்தித்த நாம் இதோடு நிறுத்திவிட்டோம் என்றால் ஏதோ வாடிக்கையாக செய்கின்ற செயலாக மாறிவிடும். சிந்தித்தவைகளை நம் அனுதின வாழ்வுக்கு எடுத்துச் சென்று உயிர் கொடுப்போம். கிறிஸ்துவில் என்றும் மரணமில்லை, மாறாக வாழ்வே நிரம்பி இருக்கின்றது. என்னில் வாழ்பவர் இயேசுவே என்ற புனித பவுலின் வார்த்தையை சுதந்தரித்து நம் வாழ்வை இறைவன் கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். புனித வாழ்வு நம்மில் மலர கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் இறைவனின் விருப்பப்படி நம் வாழ்வு அமையும். திருச்சிலுவை பாதை. முடிவு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கடவுள் வடிவில் விளங்கிய நீர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் உம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானீர். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து உம்மையே தாழ்த்தி கொண்டீர். எனவே கடவுள் உம்மை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை உமக்கு அருளினார். இந்த மறை உண்மைகளை தியானித்து நாங்கள் உமது திரு இரத்த பேறு பலன்களினால் உலக மாயையிலிருந்தும் கவர்ச்சிகளிலிருந்தும் பாவ நாட்டங்களிலிருந்தும் பாவ பழக்கங்களிலிருந்தும் தீய ஆசைகளிலிருந்தும் உலக கவலைகளிலிருந்தும் பகைமை, பேராசை, கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணங்கள், நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் எம்மை விடுவித்தருளும். உமது திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், உம்மில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழவும், குடும்ப உறவில் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ வரம் தந்தருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன்.